வணக்கம். திருப்பூரிலே ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அந்த செய்தியை கேட்டவுடன் என் நெஞ்சம் பதறுகிறது, பத வைக்கிறது. வரதட்சணை கொடுமை. 300 பவுன் நகை போட்டு பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் கொடுத்து 2.5 கோடி அளவில் பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி திருமணமாகி வெறும் 78 நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு பெண்ணின் உயிர் விட்ட ஒரு பெண்ணின் நிலை. ஏண்டா அறிவு கட்டணுங்களா? வர்ற வாடகை பணத்தை வச்சுக்கிட்டு வேலை வெட்டிக்கே போகாமல் திங்கிற உங்களுக்கு, அடுத்தவர் உழைப்பில் சாப்பிடும் உங்களுக்கு ஒருத்தர் 300 பவுன் நகை போட்டு சீர்வரிசை செய்து பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் கொடுத்து 2.5 கோடி அளவில் பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தி உனக்கு பொண்ணு கொடுத்தோம்னா இன்னும் 200 பவுன் கொண்டு வா. அந்த பெண்ணை மன ரீதியாக மாமனாரும் மாமியாரும் கொடுமைப்படுத்தி, உடல் ரீதியாக கணவன் கொடுமைப்படுத்தி, ரயில் பயணங்களில் வருகிற ரயில் பயணங்களில் திரைப்படத்தை போல் நீ உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளாய். நமது நாட்டில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், சட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படியாப்பட்டவங்களுக்கு கொழுப்பு எறியும். இன்னொரு செய்தி வந்தது, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இவர்களை அரசியல் கட்சி காப்பாற்ற நினைக்கிறது என்று காங்கிரஸ் மாவட்ட தலைவரோட பேரனம்மா அப்படி என்று பிஜேபி கட்சி கூறுகிறது. இதிலேயே அரசியலடா? ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்கு, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடக்கு, இதிலேயே அரசியல் பண்ணுறீங்க. ரைட்டு. ஏம்மா, உனக்குத்தான் தேவையான அளவு கல்வி தகுதி இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது, இந்த சமுதாயத்தில் தனியாக உன்னால் வாழ முடியாதா? ஏம்மா இப்படி பண்ணுறிய? இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டியம்மா. ரொம்ப வேதனையாக இருக்குது. வரதட்சணை கொடுமை இன்னும் தலை தூக்கி இருக்கிறது. இது பெரியார் பிறந்த மண்ணுடா. இங்க வரதட்சணை பற்றி பேசினாலே தப்பு தப்பு. இது பெரியார் பிறந்த மண், இது பெரியார் மண்ணுடா. உன்னையெல்லாம் கட்டி வச்சு குஞ்சா இருக்குடா. இவர்களுடைய தண்டனை மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு குஞ்சா இருக்கணும், பெண்களுக்கு சொல்ல விரும்பல. ஏம்மா மாமியாரா, உனக்கு 500 பவுனு நகை வேணும், நீயா போட்டுக்கிட்டு லாத்திக்கிட்டு நடக்க போகிற? 500 பவுன் நகையை வச்சு என்ன பண்ண போகிற? ஏதோ பெருசாக பிளான் வச்சுருக்கீங்களா? ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டீங்களா? இதற்கு மகளிர் விடியல் ஆட்சி நடத்துகின்ற திமுக ஆட்சி என்ன செய்ய போகிறது? அதுதான் என்னுடைய கேள்வி. மகளிர் விடியல் ஆட்சி நடத்துகின்ற திமுக அரசு இந்த வழக்கை 10 வருஷத்துக்கு இழுத்து அடிக்காமல் உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். கைது செய்தால் மட்டும் போதாது, நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை கடுமையாக கொடுக்க வேண்டும்.
வரதட்சணை கொடுமை, குழந்தை கரு அழிப்பு, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள். இந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும். சிட்டிசன் படத்தில் வருவது போல் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பதான் வரதட்சணை கேட்குற ஒவ்வொருத்தனுக்கும் பயம் இருக்கும், பயம் இருக்கும். நடக்குமா? தெரியலையே. இதில் வர காங்கிரஸ் கட்சி வர தலைவரோட பேரனாம்மா. சுத்தா பார்ப்போம். எந்த ஒரு இப்போது கைது நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்கிறார்கள். அதனால் எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை. இதற்கு மேல் என்ன நடக்கிறது என்று பார்த்து அப்புறமாக கருத்து நான் பதிவிடுகிறேன். ஒரு பெண் தமிழ்நாட்டு மரபுப்படி ஒருவனுக்கு ஒருத்திதான், மற்றொரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பிறவியில் இந்த பொறுக்கி பயதான், இந்த மொல்ல மாதிரி பயதான், இது நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு சொல்லலை. இந்த பிறவியில் இவன்தான் என்னுடைய கணவன், எனக்கு மற்றொரு வாழ்க்கை தேவையில்லை. தமிழ் மரபுப்படி ஒருவனுக்கு ஒருத்திதான். ஆகவே நான் தற்கொலை செய்துக்கிறேன்னு அந்த பிள்ளை செத்து போச்சு. சாகும்போது கூட தமிழ் மரபை காப்பாற்றி அந்த பெண் செத்துருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த செய்தியை படிக்கும் பொழுது சமூக வலைத்தளத்தில் அடிக்கடி இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. பெரியார் பிறந்த இந்த மண்ணில் வரதட்சணையால் ஒரு பெண் இறக்கிறார், தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார் என்றால் மகளிர் விடியலாட்சி செய்யும் திமுக அரசு இதற்கு என்ன செய்ய போகிறது? எனக்கு பதில் வேண்டும். மகளிர் விடியலாட்சி செய்யும் திமுக அரசு தந்தை பெரியார் மண்ணில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை நடந்துள்ளது. இதற்கு திமுக ஆட்சி என்ன செய்ய போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.